உக்ரைனோட லோக்கல் சோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பதாதைகள் இருக்கு அப்படிங்கிறது போல ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதிகமா பகிருங்கள் அப்படிங்கிறது போல. என்ன அதுல எழுதி இருக்கு அப்படின்னா, உக்ரைனை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது பெண்களுடைய வேலை. அப்படிங்கிறது போல அந்த பதாகைகள்ல எழுதியிருக்கு. மக்களே பாருங்க, உலக மக்களே பாருங்க அப்படிங்கிறது போல. இத்தன நாளா ஆண்கள வளச்சு வளச்சு புடிச்சிட்டு இருந்தாய்ங்க. இப்ப இதுக்கப்புறம் எப்படிங்க அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஏன்னா பெண்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா, ஆண்களுக்கு துணையா காப்பாத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பெண்களே வந்து காப்பாத்தணும் அப்படிங்கிறது போல ஒரு போர்டு வைக்கும்போது, பதாகைகள் வைக்கும்போது, கேள்விகள் வருது. இப்ப எப்படி 5, 6 பசங்க டிசிசி ஆண்கள்லாம் போய் ஒரு பெண்ண புடிச்சு தூக்கி வண்டியில போட்டு போய் ட்ரெய்னிங் குடுப்பாங்களா? அப்படின்ற கேள்வி. இல்ல அவங்க மரியாதையா கூட்டிட்டு போறாங்க. அது வேற கத. பட் இருந்தாலும் இது போல வேலைகள்லாம் நடக்குமா? அங்கங்க சுத்திட்டு இருக்கிற ஆண்கள வந்து பாத்தீங்கன்னா, புடிச்சு புடிச்சு வடிவேலு காமெடி தான் ஞாபகம் வருது. ஒரு ஒரு இடத்துல வண்டி நிக்கவும் புடிச்சு கொண்டு போய் விட்டோம்னா, ஆப்ரேஷன் பண்ணிருவாங்க இல்லையா? அதுபோல அதுபோல வந்து பாத்தீங்கன்னா, வண்டி நிக்கவும் புடிச்சுட்டு போவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, பெண்களையுமா? அப்படிங்கிற கேள்விகள் வருது. பார்ப்போம். இந்த உலகம் எதெல்லாம் பார்க்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ நம்ம அப்படியே இந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த பிரச்சனைக்கு வந்துட்டோம் அப்படின்னா, ஈரான்லயும் பெண்கள் ஆயுதங்கள் ஏந்துறாங்க. பதாகைகளை வச்சு கூப்பிட்டு கிடையாது. அவங்களே வந்து பாத்தீங்கன்னா, ஆயுதம் கையோட வந்து நாங்க தயார். ட்ரம்பு கூப்பிட்டீல, வா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். சீக்கிரமா வா அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா, ஈரான்ல பெண்கள் ஆயுதம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப பெண்களா இருக்கட்டும், அதாவது நார்மலா போர்னா ஆண் என்ன, பெண் என்ன, குழந்தை என்ன, ஆளுங்க என்ன. நாட்டை பாதுகாக்கணும்னு வந்துருச்சு அப்படின்னா, யாரா இருந்தாலும் களம் இறங்கி பாதுகாக்கல கொஞ்சம் கூட யோசிக்க கூடாது. அதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஆனா எதுக்காக அத காப்பாத்தணும்? நம்ம அரசாங்கத்துக்காகவா? நம்ம நாட்டுக்காகவா? நம்ம வாழ்வாதாரத்துக்காகவா? அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. ஜெலன்ஸ்கி அவர்கள் அவர் நாட்டுக்காக பாதுகாக்கிறாரா? அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? அதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா, பெரும் சிக்கலா இருக்கு. அதாவது நாட்டு மக்கள் என்ன சொல்றாங்க? நாட்டுக்கு என்ன தேவை? அதுக்கேத்த மாரி ஏதோ ஒரு முடிவுகள் எடுத்தா பரவாயில்ல. அத விட்டு போட்டு வேற ஒருத்தவங்க சொல்ற பேச்ச கேட்டு செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, எப்படி செயல்கள் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆகும் அப்படின்னு தெரியல. இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் இதுதான். உக்ரைனுக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் இதுதான். 1 மாசம் ஆச்சு. இன்னமும் மக்கள் அலைகடல் என திரண்டு வந்து ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு முழு சப்போர்ட் குடுக்குறாங்க. அவங்களே தாய் நாட்ட பாதுகாக்கிறதுக்கு தயாராகி நிக்கிறாங்க. முன்களத்துல நிக்கிறதுக்கு நாங்க தயார் அப்படிங்கிற போல நிக்கிறாங்க. இது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாம போர் செய்ய பிடிக்காதவங்கள வளச்சு வச்சு புடிச்சுட்டு போய் என்ன மாரல் வேல்யூ அவங்க கிட்ட இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள். இல்ல போர் செய்ய தான் பிடிக்கிறீங்களா? இல்ல ஏதாவது சேஃப்டி பேங்க்கா ஏதோ பண்றீங்களா? அப்படிங்கிற கேள்விகள் சிலருக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம அத எலாபரேட்டா பேச முடியாது. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு நாலேட்ஜ் இல்ல. எனக்கு அத பத்தி தெரியாது. அதனால நம்ம மெயினான விஷயத்துக்கு வந்துடலாம். ஐஆர்ஜிசி ஸ்போக் பெர்சன் இருக்காங்க இல்லையா? இப்ராஹிம் ஜுல்ஃபிகர் அவர்கள். அவர் திருப்பி வந்திருக்காரு. இங்கிலீஷ்லலாம் அருமையா பேசக்கூடிய ஒரு நபர். ட்ரம்ப் அவர்களே யூ ஆர் ஃபயர்ட் அப்படின்னு சொன்னார் இல்லையா? எல்லாம் மாஸான ஒரு டயலாக்ஸா இருந்தது. அது தேங்க் யூ ஃபார் அட்டென்ஷன் டு திஸ் யுவர் மேட்டர் அப்படிங்கிறத சொல்றாரு இல்லையா? அது எல்லாமே அதிகமா சொல்லக்கூடிய நபர். 85வது வேவ் ட்ரூ ப்ராமிஸ் 4 ஆபரேஷனை நாங்க சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணோம். இதுல அமெரிக்காவோட 5 டேங்கரை நாங்க டார்கெட் பண்ணோம். 2 கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. 3 அவுட் ஆஃப் சர்வீஸ்க்கு போயிடுச்சு. மொத்தம் 10 அமெரிக்க டேங்கர்ஸை இது வரைக்கும் இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நாங்க தாக்குதல் பண்ணியிருக்கோம். அமெரிக்காவோட கமாண்டர்ஸா இருக்கட்டும், சோல்ஜர்ஸா இருக்கட்டும், துபாயில நாங்க தாக்குதல் பண்ணதுனால ஹெவியான கேஷுவாலிட்டிஸ் நடந்திருக்கு. அது கூட உக்ரைனோட ஆன்டி ட்ரோன் டிப்போ இருக்குது இல்லையா? அத நாங்க அடிச்சிட்டோம். 23 உக்ரைனியன்ஸ் அந்த பகுதியில இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது போல ஈரான் வந்து கிளைம் பண்றாங்க. ஸோ உக்ரைனியர்களோட உயிரிழப்புகள் இப்போ இங்க பதிவு செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இது மட்டும் தானா? ஹைஃபாவோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருந்துக்கிறாங்க. பென்குனியான் ஃபியூயல் டிப்போல வந்து பண்ண அடிச்சுக்கிறாங்க ஈரான். எல்லாத்தையுமே அவர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார். அது எல்லாத்துக்கும் மேல MQ-9 ரீப்பர் ட்ரோன் 1 வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஷாட் டவுன் பண்ணிக்கிறோம் சிராஸ் பகுதிகளில். அப்புறம் F-16 வந்து பாத்தீங்கன்னா சதர்ன் ஃபார்ஸ் ப்ராவின்ஸ்ல வந்து பண்ணா அழிச்சிக்கணும் அப்படிங்கிறது போல அவர் வந்து கிளைம் பண்றாரு. இது எல்லாத்துக்குமே வீடியோ பதிவுகள் வந்திருக்கு. MQ-9 ரீப்பர் ட்ரோனை ஷாட் டவுன் பண்றதுக்கு வீடியோ பதிவுகளை விட்டுருக்காங்க. F-16 வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சியா தரம் இறங்கப்பட்டிருக்கு மிடில் ஈஸ்ட் அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்புல வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் போட்டிருந்தாங்க. வச்சு பார்க்கும்போது ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் இன்னுமே நிக்குது அப்படிங்கறத கூட புரிஞ்சுக்கலாம். ஈரானுக்குள்ளேயே உள்நாட்டிலேயே அதிகப்படியான தயாரிப்புகள் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ண தற்சார்பா இருக்கிறது தான் இப்ப ஈரானுக்கு கை கொடுத்துருக்கு. அது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஈரானோட ஆயுதங்கள் ஓரளவுக்கு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் இது எல்லாமே இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு
நான் ஏர் டாமினன்ஸுக்கு எகெயின்ஸ்ட் அதெல்லாம் ஆப்ரேட் பண்றதே பெரிய விஷயம். அது F-35ல சுட்டு வீழ்த்துங்கிறது லேசுப்பட்ட வேலை கிடையாது. ஸ்டெல்த் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அதுவே சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. இது போல பல விஷயங்கள். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் வேற லெவல்ல ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ கிரவுண்ட் ட்ரூப்ஸுக்கும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா எஸ்கலேட் பண்ண போறாங்களா? இல்லையா? அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். அது கூடவே ஈரானோட பெலிஸ்டிக் மிசைல் எலியாட் பகுதிகள்ல பதம் பார்த்திருக்கு. அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. 2வது ஈரானோட மிசைல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நெகேவ் டெசர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்டான பகுதிகள். அது இந்த நெகேவ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் இருக்கு. ஸோ அதோட புறநகரங்கள், ஆயுத டிப்போ ஏதோ ஒண்ணு வச்சிருப்பாங்க. அண்டர் கிரவுண்ட் பங்கர் வச்சிருப்பாங்க. ஓப்பன் கிரவுண்ட்ல போய் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் எப்படி அமெரிக்கா எல்லா பக்கத்துலயும் டெஸ்ட் பண்றாங்களோ, அதே போல ஈரானும் டெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா இது போல காட்டு பகுதிகள், இது போல புறநகரங்கள், இந்த பகுதிகள்லாம் அண்டர் கிரவுண்ட்ல ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சிருப்பான். பார்க்கும்போது வெளியில விழுகுது அப்படிங்கிற இருக்கும். பட் ஆனா அதுக்கு அடியில பங்கர், ஆயுத டிப்போ இதெல்லாம் இருந்ததுன்னா, கண்டிப்பா இழப்புகள் ஏற்படும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஏன்னா அந்த மாதிரி இடத்துல தான் வைக்கிறாங்க. அதனால இது போல எல்லாரும் எல்லா பக்கத்துலயும் பதம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். அட் த சேம் டைம் ஈரான்குள்ளேயும் வந்து பண்ண தாக்குதல்கள் பெருமளவுல நடந்திருக்கு. அமெரிக்காவும் சரி, இஸ்ரேலும் சரி பதில் தாக்குதல்கள் பெருமளவுல பண்ணிக்கிறாங்க. புஷர் ஏர்போர்ட், ஏர்பேஸ் மேல அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அது கூடவே தெஹரான் கேபிட்டல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது யாஜ் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதனால ஏதாவது செய்ய முடியுமா? ஈரான மிசைல் லான்ச் பண்ற கெப்பாசிட்டியை டவுன் பண்ண முடியுமானா இல்ல. இப்ப இந்த பிராந்தியத்துல வந்து பாத்தீங்கன்னா பல நபர்களும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஈரானுக்கு ஆதரவா. இந்த டைம்ல அமெரிக்காவோட செயலர்ஸ் மெரைன்ஸ் இருப்பாங்க இல்லையா, மாலுமிகள், யுஎஸ்எஸ் ட்ரிப்போலி. ஸோ அவங்க சென்ட்ரல் கமாண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு கீழே வந்துட்டாங்க. அதாவது மிடில் ஈஸ்டுக்குள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்பு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. போஸ்ட் போட்டிருக்காங்க சென்ட்ரல் கமாண்ட். இது அமெரிக்காவோட ஆம்பிபிஎஸ் அசால்ட் ஷிப். பேச்சுவார்த்தை அப்படிங்கிற சொல்றது எல்லாமே டைம் வாங்குறதுக்கு தான் அப்படிங்கிறது எல்லாம் தெரியுது. ஸோ அசால்ட் ஷிப் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிப்போலி ரெடி ஆயிருக்கு. 31வது மெரைன் எக்ஸ்பெடிஷனரி யூனிட் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. ஒரு தோராயமும் 3500 அப்படிங்கிற சொல்றாங்க. 10,000 நபர்கள் வரைக்கும் டிப்ளாய் பண்றதுக்கான திட்டங்கள் இருக்கு அப்படிங்கிற செய்திகள் ஒரு சைடு இருந்தாலும், இப்போ மெரைன் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்குள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் இருக்கு. இப்போ புதுசா ஒரு விமானம் தாங்கிய போர் கப்பல்கள் ஃபோர்டு அடி வாங்கிச்சு. இப்போ ஜார்ஜ் புஷ் வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. ஃபோர்டு வந்து ரிட்டர்ன் போயிட்டு இருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் இழப்புகள் அமெரிக்காவுக்கு நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்ப இருக்க சமயத்துல ஆளுங்களையும் களம் இறக்கி பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ அமெரிக்கா எந்த இடத்துல கை வைப்பாங்க அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். கார்கை லேண்டுக்கு போவாங்கன்னா அது கொஞ்சம் தூரமா இருக்கு. ஸோ இப்போ எந்த இடத்துல சபகாருக்கு போவாங்களா, இல்ல பாகிஸ்தான்ல இருந்து பாகிஸ்தானுக்கு பக்கத்துல அந்த மாதிரி ஏதோ ஒன்று செய்வாங்களா அப்படிங்கிற பல விஷயங்கள், பல வியூகங்கள் வந்து பண்ண அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை நம்ம சேனல்ல ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்ப எப்படி இருக்கும் சமயத்துல ஈராக் வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு முழு சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஈராக்கையும் பிரிக்கவே முடியாது. ஈராக்கோட ட்ரைபல் லீடர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாரும் ஈரானுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏடிகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ஐசிஸ்க்கு எகெயின்ஸ்டா போராடுறதுக்கு ரொம்ப அதிக அளவுல உதவி பண்ணிக்கிறாங்க. இப்ப நாங்க எங்களோட கடமையா செய்வோம். எதிரி வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரும் மிஸ்டேக்க பண்ண மாதிரி ஆயிரும். ஈரானுக்குள்ள கிரவுண்ட்ல கால் வச்சாங்கன்னா நாங்க எங்க உயிரையும் ரத்தத்தையும் கொடுத்து ஈரானை காப்பாத்தோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இதுல இருந்து பார்க்கும்போது இந்த பிராந்தியத்துல பல நாடுகள் ஈரானுக்கு ஆதரவா அலைன் ஆயிட்டு இருக்காங்க. அதுவும் ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா காண்டாய் பேசுறத வச்சு பார்க்கும்போது இன்னொரு நாடும் மிக பெரும் அளவுல ஆதரவா இருப்பாங்களா ஈரானுக்கு, இல்ல மிரட்டிட்டு இருக்காரா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. என்ன அப்படின்னா போன பதிவுல சொன்ன மாதிரிதான் ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ பதிவு மீட்டிங்ல பேசிட்டு இருக்கும்போது சவுதி கிரவுன் பிரின்ஸ் அவர்கள் இருக்காங்க இல்லையா, பின் சல்மான் அவர்கள், கிஸ்ஸிங் மை ஆஸ் அப்படிங்கறதோட ட்ரம்ப் அவர்கள் சொல்லிக்கிறார். இது எப்படி இப்போ ஒரு நாட்டோட தலைவர் இன்னொரு நாட்டோட தலைவரை போய் பின்னாடி கிஸ் கொடுக்குறாங்கன்னா இது என்ன மாதிரியான பேச்சு, என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒரு மாதிரியா, என்னையா, எப்படியா இவரு அப்படின்னு போல கேள்விகள் வருது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரம்ப் அவர்கள் இது போல பேசுறாரு. ஆனா ஃபென்டாஸ்டிக் மேன் அவர் அப்படிங்கிறது போல பிரைஸும் பண்ணிக்கிறார். இதுல என்னன்னா அவர் ரொம்ப நைஸ் பர்சன், நல்ல பெட்டர் பர்சன். இப்ப அவங்களுக்கு பாஸ் சான்ஸ் இல்ல, எங்களோட இணைஞ்சுதான் ஆகணும், நாங்க சொல்றதை கேட்டுதான் ஆகணும். பெட்டர் டு பி நைஸ் டு மீ அப்படிங்கிற சொல்றாரு. ஹி பெட்டர் பி நைஸ் டு மீ அப்படிங்கிற கேட்கிறாரு. எல்லாமே டபுள் மீனிங்கா இருக்குது, என்னன்னே தெரியல. எதுக்கோ நைஸா இருக்கணும் அப்படிங்கிற கேட்கிறாரு. ஈரானுக்கு ஆதரவா சவுதி இருப்பாங்களோ, இல்ல நடுநிலையா இருந்துக்கலான் இருப்பாங்களோ, நம்மளுக்கு எதுக்கு வம்புன்னு.
அது போல காரணங்கள்னால தான் ட்ரம்ப் அவர்கள் இப்ப மிரட்டுறாரா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இது எப்படி சவுதி தரப்பு இருந்து ரெஸ்பான்ஸ் வருது அப்படிங்கிறது பார்க்கலாம். பட் ஆனா ட்ரம்ப் அவர்கள் பேசினது அதிர்வலைவுகளை ஏற்படுத்தி இருக்கு. கண்டிப்பா சவுதி அரேபியால ஏகப்பட்ட சிக்கல்கள் உருவாகும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஏன்னா இந்த டைம்ல யமன் ஹூதிஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா யமன் ஹூதிஸை வந்து தடுக்கிறதுக்கு சவுதி தரப்பு இருந்து ஏதாவது முயற்சிகள் எடுத்திருக்காங்களான்னா இல்ல. எல்லாரும் கல்ஃப் நாடுகள்லாம் வந்து பண்ண அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பிராந்தியத்துல அமெரிக்கா கைய கழுவி விட்டு போகணும்னா அதுக்கு கரெக்டா ஒரு நாடு வேணும்னா அது சவுதி தான். எடுத்து கோத்து விட்டு போயிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்கு தான் ட்ரம்ப் அவர்கள் ட்ரை பண்றாரா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அதுக்கு சவுதி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களா அப்படிங்கிறது இருக்கு. இது எப்படியோ அதுல இன்னொரு விஷயத்தையும் பேசிக்கிறார் ட்ரம்ப் அவர்கள். தேங்க்ஸ் ட்ரம்ப் அவர்களே கன்ஃபார்ம் பண்ணதுக்கு. அமெரிக்காவோட ஏர் கேரியரை ஈரான் அட்டாக் பண்ணிட்டாங்க. நைட் 1 மணி இருக்கும். 17 ஆங்கிள் இருந்து வந்து அடிச்சிட்டாங்க. விதவிதமான ஆங்கிள் வந்து. அதாவது ஏர்கிராஃப்ட் கேரியர்னு அவர் மென்ஷன் பண்ணல. அமெரிக்காவோட ஒரு கப்பல்கள் மேல தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படிங்களோ சொன்னாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த கப்பலோட பேர்ல அவர் சொல்லல. ஆனா அந்த கப்பல் லார்ஜஸ்ட் ஏர்கிராஃப்ட் கேரியர் இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அப்புறம் ஆபிரகாம் லிங்கனுக்கு உளுந்துச்சா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஆல்ரெடி ஃபோர்டு ஓடிடுச்சு. இப்ப லிங்கன் ஓடிடுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இந்த லாண்ட்ரி யூனிட்ல ஃபோர்டுல தீ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அது இப்ப வரைக்கும் கான்ஸ்பிரசி தியரியா இருக்கு. ஏன்னா அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா லிபியா பக்கத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது லிபியா இத்தாலிக்கு நடுவுல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ரஷ்யாவோட ஒரு கப்பலை அடிச்சிட்டாங்க. அது நம்ம பார்த்துருப்போம் சேனல்ல. கேஸ் கண்டெய்னரு ஏதோ ஒண்ணு லிபியால இருந்து போய் அங்க ஃபோர்ட் அடிச்சிருக்குமோ அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அது ஒண்ணு அவுட்டு. அடுத்தது ஏன்னா 6 மணி நேரம் தீ பிடிச்சி இருந்ததுன்னாங்க. எதுவும் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. சந்தேகம் தான். ஏன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசா இந்த கப்பல்கள் அடிக்கிற மாதிரியான செய்திகள் எதுவும் இல்லை. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ இங்க ஆப்ரஹாம் லிங்கனி அடி விழுந்துருச்சோ அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இப்போ ட்ரம்ப் அளவு சொல்லிக்கிறாரு எல்லாம் எத்தனை நாளைக்கு மாறிக்க முடியும், எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வெட்ட வெளிச்சமாகத்தானே போகுது. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். சவுதிக்கு மிக பெரும் அளவில் அழுத்தங்க. இப்போ நம்மளோட பிரைம் மினிஸ்டர் பிடிச்சி மோடி அவர்களை பிடிச்ச அப்படி பண்ணிட்டாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா நான் மிரட்டினேன், அவங்க பாகிஸ்தானோட சண்டை பிடிக்க நிப்பாட்டிட்டாங்கோ அப்படிங்கிறது போல அது பண்ண பேசிட்டு இருந்தாரு. நம்ம நாட்டுக்கு அழுத்தங்கள் கொடுக்கறதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. இப்ப வந்து பண்ண சவுதி அரேபியா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு கால கட்டாயம். சவுதி இது எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா ஒரு நாட்டோட தலைவர், மிக முக்கியமான ஒரு பர்சன் வச்சுக்கோங்க. அந்த பர்சனை போய் எப்படி அசிங்கமா பேசினாங்க அப்படின்னா காண்டலியாச்சும் ஏதாவது செய்ய பார்ப்போம் அப்படிங்கிறது போல ஏதாவது செய்யும் பண்றதுக்காக சொல்லக்கூடிய விஷயங்களா இல்ல ஈரான் கிட்ட புடிச்சு கொடுக்கறதுக்காக செய்யக்கூடிய செயல்களான்னு தெரியல. இது போல வேலைகள் இங்க நடந்துகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அமெரிக்காக்கு யாருமே எந்த வழியிலிருந்து உதவி பண்ண வர்றதில்லை அப்படிங்கிற போல புரிஞ்சுக்கலாம். G7 மீட்டிங்லயும் ஒன்றும் பெருசா அமெரிக்காக்கு உதவிகள் கிடைச்ச மாதிரி தெரியல மேற்கு நாடுகள் கிட்ட இருந்து. டைரக்டா இன்வால்வ்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை இல்லையா? அமெரிக்கா அப்புறம் இஸ்ரேல் இவங்க தான் ஈரானை எதிர்கொள்ள போறாங்களா பார்ப்போம். அப்படி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அமெரிக்கா பெருமளவுல எஸ்கலேட் பண்றதுக்கு தயங்குவாங்க. இப்போ இந்த மாதிரி சும்மா ஆப்பிள் பேஸ் லேண்டிங்லாம் பண்ணி பார்த்துட்டு ஃபெயிலியர் ஆகணும் விட்டுட்டு ஓடிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும்னு சொல்லி. சில வாரங்கள் தானே, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஈரான் கண்டிப்பா ரெசிஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த பிராந்தியத்தை காப்பாத்துறதுக்கு ஈரான் மிக பெரும் அளவுல முயற்சிகள் செய்யறாங்க. இந்த பிராந்தியத்தை அவங்க காப்பாத்துவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பதிவை நாம் முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவை நம்ம பார்த்துருப்போம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்குன்னு நம்பிக்கல. அடுத்த பேர் உங்க சந்திக்கலாம். வெரி ஸ்டே சேஃப். பை.